ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி. ஒன்று சொல்லர் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா பயங்கரமான சம்பவம். சபரியோட கேமை வந்து புட்டு வைக்கிறாங்க விஜய், பார்வதி அண்ட் அமித். என்னாச்சு ஏதாச்சும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னென்னா காலையிலேருந்து பற்றி இவங்க பேசுகிற விஷயங்கள் மட்டுமே காதில் ஒழிச்சிக்கிட்டே இருக்குது. டாஸ்க் எதாவது வந்துச்சா? கிடையாது. வந்த டாஸ்க்கும் சுன்னு ஊற்றிக்கிச்சு. சரி, அந்த டாஸ்க்கு ரெடியான டைமில் தான் இது நடந்துச்சு. என்னென்னா விஜய் பார்வதி சபரியை பற்றி சொல்கிறாங்க. ஏன்னா சபரி பற்றினா இன்னுமே வந்துட்டு ஒரு ஷெல்லுக்குள்ளே தான் இருக்கார். அந்த ஷெல்லுக்கு பேர் வந்துட்டு அன்பு கேங். அந்த அன்பு கேங்க் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு யார் இருக்காங்க? கனி அவர்கள் இருக்காங்க. இப்போ புதுசாக வந்துட்டு அப்பாயின்மெண்ட் ஆனது யாருன்னா விக்ரம். ஆனால் அப்பாயின்மெண்ட் ஆன புதுசுலேயே ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு ஒரு ஹெட் போஸ்ட்டுக்கு போயிட்டார். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஹெட் போஸ்ட்டில் 2 பேர், விக்ரம் அண்டு கனி. இவர் ஆனால் வந்துட்டு அங்கேயும் இங்கேயும் அப்படியே மாறி போயிட்டுருக்காரு சபரி. ஸோ சபரியோட கேமை பற்றி இங்கே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு சூப்பரான விஷயத்தோடு சொன்னாங்க. எப்படி சொன்னாங்கன்னா, பிரச்சனை வந்தால் ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஓடுவான் சபரி. பிரச்சனை வந்தால் ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஓடுவான். எந்த பிரச்சனையும் தலையிட மாட்டான். எந்த பிரச்சனையும் தலையிட மாட்டான். வேண்டப்பட்ட பிரச்சனைக்கு மட்டும் பேசுவான். சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் அவர் ஒரு ஷெல்லுக்குள்ளேயே இருப்பான். அந்த மாதிரி ஒரு 4 விஷயத்தை வந்து 2 பேருமே மாறி ஏய் அமித், எப்போ நீ கண்டுபிடிச்ச? எனக்கு தான் தோணிச்சு, உனக்கு தான் தோணியிருக்கா அப்படின்னு எல்லாம் பார்த்தா தெரியுது அப்படின்னு. அதுக்கப்புறம் அமித் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை அவர்கிட்ட வந்தேன்னா ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்குது. நம்ம ஏதாவது போய் சொல்ல போனால் ஆக்சுவலாக ஒரு நல்ல திறமை அவர்கிட்ட இருக்குது, சூப்பரான விஷயம் இருக்குது. நம்ம போய் எதாவது சொன்னால் வேணாம் சொல்லாத, தப்பாக போய்டும் வெளியே அப்படின்னா. ஏன் தப்பாக போனதான் என்ன அவர் கேட்குறாரு. தப்பாக போனது என்ன? ஏன் திரும்ப இப்படி வந்து பயந்துகிட்டே இருக்கார் இவர் அப்படின்னு தெரியலையன்ற மாதிரி சொல்கிறாரு. சபரி அந்த மாதிரி பயப்படக்கூடிய ஆள் கிடையாது. ஏன்னா பயந்துருந்தாருன்னா அந்த தலை டாஸ்கில் விஜய் பாரு இப்படி அடிச்சிருக்க மாட்டார்ல. அந்த ஒரு குறும்படம் போட்டதுலேருந்து ஆளே ஒரு திடீர்ஸாக மாட்டார். என்னத்தை சொல்ல. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு சபரியோட விஷயங்களை வந்து நம்ம அமித் அண்ட் விஜய் பார்வதி பேசக்கூடிய விஷயங்கள் வந்துச்சு. நல்லா இருந்துச்சு, கரெக்டாக தான் சொல்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி ஒரு சம்பவம் பண்ணார் சபரி. ரொம்ப நல்லா இருந்துச்சு. எஃப்ஜே வந்து தட்டி கேட்டாப்புல. அப்போ தான் வந்துட்டு காமனாக என்ன பண்ணிட்டாரு இவர், எஃப்ஜே வந்துட்டு எல்லாம் மூடிட்டு உட்காருங்கன்ட்டார். உடனே வந்து யார் அப்போ சொன்னா அப்படின் போது டக்குனு இவர் கொஞ்சம் கூட யோசிக்கவே, நான் கானாவனத்தை சொன்னேன் அப்படின்ட்டார். ஏன் கானாவனத்தை மட்டும் மனுஷனா இல்லையா? எவ்வளோ பெரிய மனுஷன், உங்களோட எவ்வளோ வயசில் மூத்தவர். எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு அவர் தான் மூத்தவர் நினைக்கிறேன். அவர் போய்ட்டு கொஞ்சம் கூட மரியாதையெல்லாம் பேசுகிறீங்களே, இதெல்லாம் மனசாட்சி வேண்டாமா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் எங்கே மனசாட்சி இல்லாதவங்கிட்ட போய் நம்ம மனசாட்சி எதிர்பார்த்தா நம்மளோட மனசாட்சி தான் போய்டும், மனசாட்சியே இல்லாமல். சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். சபரியோட கேம் இன்னுமே வந்துட்டு இப்படி தான் இருக்குது. அடுத்தவங்களை சார்ந்துருக்கு, அடுத்தவங்களை ப்ரொடெக்ட் பண்ணணுன்னு இருக்குது. இனிமே அந்த ஷெல்லை உடச்சிட்டு வரமாட்டுறாரு. இதுலேயும் குறிப்பாக என்னென்னா, இப்போ கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னா விஜய் பார்வதியை பாடி ஷேமிங் பண்ணுற விஷயங்களும் வந்துகிட்டே இருக்குது. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து கமருதீன் பக்கத்தில் உட்காராங்க. இவர் அங்கேருந்து கமெண்ட் கொடுக்குறாரு, பார்த்து மணலாரி எப்படி இருந்துச்சுன்னா மணலாரி வந்துட்டு ஒரு லாரி மேலே இது மேலே மோதன மாதிரி இருக்குது அப்படின்னு கலாய்க்கிறாரு. நேற்று குற்றச்சாத்தான்னு சொல்கிறாரு, ஊழல் சதன் கலாய்க்கிறாரு. நிறைய விஷயங்கள் இதெல்லாம் பாடி ஷேமிங்கில் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க. அதை தான் தனியாக வந்துட்டு ஒரு நாள் வந்து நம்ம விஜய் சேதுபதி சொல்லியிருப்பார் விஜய் பார்வதிக்கு. இப்போ இதே மாதிரி வந்துட்டு நம்ம சபரிக்கும் சொல்லுவார், கண்டிப்பாக சொல்லுவார். நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்கள்.